திருச்சி மாநகரம் திருக்கோயில்களின் பெட்டகம் என்றே அழைக்கப்படுகிறது. இம்மாநகரின் கம்பீர வரவேற்பு அடையாளமாக உள்ளது திருச்சி மலைக்கோட்டை. இம்மலையின் மத்தியில் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு கீழே அமைந்துள்ளது தாயுமானவர் திருக்கோயில். திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு முற்கால சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அப்போது மலைக்கோட்டையின் கீழே உள்ள நந்தவனத்தில் சாரமா முனிவர் எழுந்தருளி இருந்தார். தினமும் மலைக்கோட்டை சிவனுக்கு நந்தவனத்து செவ்வந்தி மலர்களை கொய்து வழிபட்டு வந்தார். ஒருநாள் அரசனது படை வீரர்கள் சிலர் முனிவரின் நந்தவனத்தில் மலர்களை திருடி மன்னனுக்கு கொடுத்தார்கள். அந்த மலர்களின் மணம், நிறம் இவற்றால் ஆசை கொண்ட அரசன் தினமும் மலர்கள் கொண்டு வரும்படி ஆணையிட்டான். இதனால் நந்தவனத்தில் தினமும் மலர்கள் திருடு போனது. முனிவரின் சிவபூஜையும் நின்று போனது. மன்னனிடம் முறையிட்டும் பலன் இல்லை. இதனால் முனிவர் ஈசனிடம் முறையிட்டார். உறையூர் நோக்கி ஈசன் உக்கிர பார்வை செலுத்தினான். அங்கு மண்மழை பொழிந்தது. அடியார் ஒருவர் அரசியை காப்பாற்ற அரசி ஆண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தாள். அந்த குழந்தையே பார் போற்றும் கரிகால் சோழன் என்கிறது ஒரு சரித்திரத் தகவல். செவ்வந்தி மலரால் பூஜிக்கப்பட்டவர் என்பதால் இங்குள்ள ஈசன் செவ்வந்திநாதர் என்ற திருநாமம் கொண்டார். அது சரி, பிறகு ஏன் தாயுமானவர் என்றும் சுவாமி போற்றப்படுகிறார்? அதற்கும் ஒரு கதை உண்டு. நகுத்தன் என்ற வணிகனின் மனைவி ரத்தினாவதி. செவ்வந்திநாதர் மீது தீராத பக்தி கொண்டவர்கள் இந்த தம்பதியர். ரத்தினாவதி சூளுற்றாள். பிரசவம் பார்க்க தன் தாயை உதவிக்கு அழைத்தாள். மகளைக் காண விரைந்து வந்த தாய் காவிரி ஆற்றின் பெருவெள்ளத்தால் அக்கரையிலேயே நின்றுவிட்டாள். நேரம் நெருங்கியது. தாய் தன் மகளுக்கு என்னாகுமோ என்று மலைக்கோட்டையை நோக்கி கரம் குவித்து செவ்வந்திநாதா அபயம் அபயம் என்று கதறினாள். அங்கே நிறை சூழ் கொண்ட ரத்தினாவதியும் துணையின்றி துடித்தாள். செவ்வந்திநாதர் தாயானார். ஆதரவின்றி தவித்த பெண்ணுக்கு தாதியானார். தாயையும் பிள்ளையையும் பூ போல பிரித்தெடுத்தார். காவிரி வெள்ளம் வடிந்து பெற்றவள் வரும் வரை ரத்தினாவதியை பேணி காத்தார். இந்த அற்புத லீலையால் மண்ணுலகின் சகல ஜீவராசிகளுக்கும் தாயுமானவரானார். குழந்தை வரம் கிட்ட இங்கு நடத்தப்படும் வாழைத்தார் வழிபாடு பிரசித்தமானது. கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவமாக இங்கு வந்து வாழைத்தார் வாங்கித் தொட்டில் கட்டுவதாக பிரார்த்தித்துக் கொள்வார்கள். அதேபோல் பிரசவமான பிறகு சுவாமியின் சன்னதியில் வாழைத்தாரை கட்டி அதை தொட்டிலாக ஆடவிட்டு நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். மேலும் கதைகளுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.